நம்மளுடைய சட்டசபையில நடக்கக்கூடிய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னாக்க மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ஏற்படுத்திய சர்ச்சையும் தாவேகாவை சேர்ந்த முஸ்தபா என்கின்ற எம்எல்ஏ ஏற்படுத்திய சர்ச்சையும் இன்னைக்கு பெரிய பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்து மக்களுடைய உணர்வுகளையும் அவர்களுடைய எண்ணங்களையும் காயப்படுத்தும் வண்ணமா இருக்குது. இன்னைக்கு இருக்க சட்டசபையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஒரு கிறிஸ்டியனா இருக்கிறீங்க, இன்னைக்கு சபாநாயகர் ஒரு கிறிஸ்டியனா இருக்காரு, எதிர்கட்சி தலைவர் ஒரு கிறிஸ்டியனா இருக்காரு. ஆனா இது எல்லாமே நாங்க சந்தோஷமா ஏத்துக்கிட்டு ஒரு நல்லாட்சி வரும் அப்படின்ற நம்பிக்கையோட இருக்கும் இந்த சூழ்நிலையில சென்ற ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரை காவி வேட்டியை கட்டி இந்த துறைக்கு அமைச்சரா போட்டாங்க. அவர் எப்படி நல்ல ஒரு அமைச்சரா இந்த துறைக்கு, அதுவும் இந்து அறநிலைத்துறைக்கு இருக்க முடியும்? அவர் என்னெல்லாம் அட்டகாசம் பண்ணாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து இன்னொரு கிறிஸ்தவ பாதிரியாரையோ இல்ல முஸ்தபா மாதிரி ஒரு ஆளையோ கொண்டாந்து இந்த அமைச்சரவையில போட்டு இந்துக்களை தயவு செய்து டார்ச்சர் பண்ணிடாதீங்க, இது நீங்க பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லா இந்துக்களும் நம்புறாங்க.